வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் பொன்பதர்கூடம் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு சதுர்புஜ கோதண்டராமர் திருக்கோவில். இந்த கோவிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இங்கு இறைவன் புஷ்பக விமானத்தின் கீழ் அருள் பாலிக்கிறார். லட்சுமி நாராயணர், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ராமானுஜர் ஆகியோர் முன்மண்டபத்தில் அருள் பாலிக்கின்றனர். தம்பதியர் தங்களுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கவும் பிரிந்த தம்பதியர் மீண்டும் சேரவும் இங்கு வேண்டிக் கொள்கின்றனர். தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு சுவாமிக்கு துளசி மாலை அணிவித்து கல்கண்டு படைத்து வேண்டிக் கொள்கிறார்கள். மூலஸ்தானத்தில் ராமபிரான் வலதுபுறம் சீதையுடன் அமர்ந்து திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். அருகில் லக்ஷ்மணர் நின்றிருக்கிறார். இவர்கள் மூவரையும் வணங்கியபடி வலது திருவடியை முன்புறமாக வைத்த நிலையில் ஆஞ்சநேயர் இருக்கிறார். ராமபிரான் மகாவிஷ்ணு போல காட்சி தந்த தலம் என்பதால் இவரது மார்பில் மகாலட்சுமி இருப்பது சிறப்பான அமைப்பு. மகா சங்கராந்திரி அன்று சுவாமிக்கு விசேஷ திருமஞ்சனத்துடன் பூஜை நடக்கும். அன்று சுவாமி பாரி வேட்டைக்கு செல்வார். ராமபிரான் சூரிய குலத்தில் தோன்றியவர் என்பதால் இவ்வாறு செய்கிறார்கள். இங்குள்ள உற்சவமூர்த்தி மிகவும் விசேஷமானவர். இவரது சிலை விரல் நகம் மற்றும் கை ரேகைகளும் தெரியும்படியாக வடிக்கப்பட்டுள்ளது. இவர் இடது திருவடியை முன்புறமாக மடித்து வைத்த நிலையில் காட்சியளிக்கிறார். சீதையை திருமணம் செய்யும் முன்பு ராமர் இடதுகால் பெருவிரலால் வில்லின் ஒரு பகுதியை மிதித்துக் கொண்டு ஒடித்தார். இந்நிகழ்வின் அடிப்படையில் இந்த அமைப்பில் சிலை வடித்துள்ளனர். இத்தகைய கோலத்தில் ராமரை தரிசிப்பது அபூர்வம். தர்மஷ்டர் என்னும் மகானுக்கு ஒரு சாபத்தால் சயனரோகம் ஏற்பட்டது. நிவர்த்தி வேண்டி இத்தலத்தில் ராமபிரானை வழிபட்டார். சுவாமி அவரது நோயை போக்கி அருளினார். இந்நிகழ்வின் அடிப்படையில் தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள சுவாமிக்கு துளசி மாலை அணிவித்து கல்கண்டு படைத்து வேண்டிக் கொள்கிறார்கள். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். ராமபிரானாக மனித வடிவில் அவதரித்த மகாவிஷ்ணு தனது தாய் கௌசல்யா, பக்தன் ஆஞ்சநேயர், இலங்கையில் சீதையின் மீது பரிவு காட்டிய திருஜடை மற்றும் ராவணன் மனைவி மண்டோதரி ஆகியோருக்கு 4 கரங்களுடன் சங்கு சக்கரம் ஏந்தி மகாவிஷ்ணுவாக காட்சி தந்தார். இதே போல தனக்கும் காட்சி கிடைக்க வேண்டும் என தேவராஜ மகரிஷி விரும்பினார். இதற்காக இத்தலத்தில் சுவாமியை வேண்டி தவம் இருந்தார். அவரது பக்திக்கு இறங்கிய மகாவிஷ்ணு 4 கைகளுடன் சங்கு சக்கரம் ஏந்தி இங்கு காட்சி தந்தார். மேலும் அவரது வேண்டுதலுக்காக இங்கே எழுந்தருளினார். பிற்காலத்தில் இங்கு கோவில் எழுப்பப்பட்டது. சுவாமி சதுர்புஜ கோதண்டராமர் என்று பெயர் பெற்றார். இக்கோவிலின் மூலவர் சதுர்புஜ கோதண்டராமர். தீர்த்தம் தேவராஜ புஷ்கரணி சேஷ தீர்த்தம். புராண பெயர் பொன்பதர்கூடம். இப்போது இருக்கும் பெயர் பொன்பதர்கூடம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை திறந்திருக்கும். முன்கூட்டியே கோவில் அர்ச்சகரை தொடர்பு கொண்டால் பிற நேரத்தில் சுவாமியை தரிசிக்கலாம். இக்கோவில் செங்கல்பட்டில் இருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலம் உள்ளது. குறித்த நேரத்தில் மட்டுமே பஸ்கள் உண்டு. அருகிலுள்ள ரயில் நிலையம் செங்கல்பட்டு, அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.